வணக்க நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். போக்கோலேருந்து போக்கோ X4 Pro அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸ் சீரீஸில் ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு தோணலாம், போக்கோ X3 ப்ரோவோட இந்த போக்கோ X4 Pro வந்து ஒரு டவுன்கிரேடாக இருக்கே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். இன்னும் சில பேருக்கு ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5Gக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கூட தோணலாம். இந்த எல்லா கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். ஆல்ரைட், போக்கோ X4 Pro இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் எல்லோ கலர் டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸ் சீரீஸில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அவங்களுடைய மற்ற சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் பிளாக் கலர் டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸினுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் ஹைலைட்டாக போட்டிருக்காங்க. பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிபியூ ஜெல் கேஸ், யூசர் மேனுவல், அப்புறம் சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போக்கோ X4 Pro மொபைல் ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறமா இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு 67 வாட் சார்ஜர், அப்புறம் ஒரு சார்ஜிங் USB Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்திருக்கிற இந்த ப்ளூ கலருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லேசர் ப்ளூ அப்படின்னு போட்டிருக்காங்க. லேசர் லைட்டு அங்கிட்டு போகிற மாதிரி இருக்கிறனால ஒருவேளை அவங்க லேசர் ப்ளூன்னு வச்சிருக்கலாம். பட் இதை விட அந்த எல்லோ கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. இப்போ இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ இல்லாட்டி ப்ரோ ப்ளஸ் 5Gலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி டிசைன் தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா பின்புறத்தில் இருக்கிற இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட். எல்லா போக்கோ மொபைல் ஃபோன்லையும் இந்த மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி முழுசாக கேமராவுடைய வித்தை கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இந்த போக்கோ X4 Pro பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி மொபைல் ஃபோன். முன்புறத்தில் அவங்க கார்னிங் ஒரு கிளாஸ் ஃபைக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபினிஷிங் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் மாதிரி தான் இருக்குது. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் சிம் கார்டு ட்ரே இருக்குது. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் SD கார்டும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் கார்டு ட்ரே கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். USB Type C-கான ஒரு போர்ட் இருக்குது. ஒரு சிங்கிள் மைக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் மேலே இருக்குது. IR போர்ட்டும் இருக்குது. ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் மேலே கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய ஒரு சைட்லேயே அவங்க வால்யூம் பட்டன்ஸும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா டிபெண்டபிளாக இருக்குது. ஓவராலாக இந்த மொபைல் ஃபோன் ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரீஸில் இருக்கிற மாதிரியே இருந்தாலுமே வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் கூட. காரணம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ். 205 கிராம். ஆனால் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே 8.1 mm தான். டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெட்மி வாங்கலாமா இல்லை போக்கோ வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்லி உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கலர், உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதில் இருக்குன்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது. அடுத்ததாக நம்ம டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். 6.67 inch Full HD Plus ரெசல்யூஷன் கொண்ட AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு AMOLED பேனல். இதை ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேனுடைய பிளாக் லெவல்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. கான்ட்ராஸ்ட், கலர் ரிப்ரொடக்ஷன், பிரைட்னஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இப்பொழுதைக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளேஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி மற்றும் இந்த போக்கோ மொபைல் ஃபோன்ஸ் மட்டும்தான். ஆல்ரைட், ஸோ பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம வருவோம். ஸோ இங்கே மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் சாம்சங்குடைய GW3 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இங்கே இருக்குது. அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். 4 கேமரா கிடையாது, நீங்கள் உத்து பார்த்தாலே உங்களுக்கு 3 கேமரா தான் தெரியும். ஆனால் நம்ம கணக்குப்படி அது 2 கேமரா தான். நம்ம அந்த மேக்ரோ சென்சரை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. பட் இங்கே போட்டுக்கிற இந்த 64 மெகா பிக்சல் அப்படின்னு நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரீஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இன்ஃபேக்ட் என்னை கேட்டிங்கன்னா இதுதான் ஒரே வித்தியாசம். ஸோ இந்த போக்கோ X4 Pro வாங்கலாமா இல்லை ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரீஸ் வாங்கலாமான்னு ஒரு டவுட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும்தான் மாறும். சரி, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமே. ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன். இந்த 2 மொபைல் ஃபோன் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சு நம்ம பார்ப்போம். ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்குது. எக்ஸ்போஷர் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் லைட்டாக கூட்டி காமிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் போக்கோ மொபைல் ஃபோனில் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக லைட்டை நிறைய கேப்சர் பண்ணி டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்தது மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மினுடைய நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G. தள்ளி நின்று பார்க்குறதுக்கு இந்த X4மே கிட்டத்தட்ட நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக காணா போய் டைனாமிக் ரேஞ்ச் அங்கே ஒரு மிஸ் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் இது.
பட் அதுக்காக இந்த போக்கோனுடைய கேமரா நல்லா இல்லைன்னு சொல்லல, இதுவும் நல்லா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல கூட இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் சீரிஸை விட இதுல போர்ட்ரேட் ஷாட்ஸ் பெட்டரா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒயிட் பேலன்ஸ் உடைய கேலிபிரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பட் அதே மாதிரி எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு போக்கோ X4 ப்ரோல. மற்றபடி ஃபோக்கசிங் ஸ்பீட், இமேஜ்னுடைய கலர் ரீப்ரொடக்ஷன் திறன், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா போக்கோ X4 ப்ரோலயுமே நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இரண்டிலுமே பாத்தீங்கன்னா அதே 8 மெகா பிக்சல் கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ்ல பார்த்த மாதிரி தான் இதுலயுமே நல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் நீங்க எடுக்கலாம். பட் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீடைல்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபிஸ்மே பாத்தீங்கன்னா அதே இமேஜ் ப்ராசஸிங் திறன் தான். இரண்டு மொபைல் போன்லயும் உங்களுக்கு வெவ்வேறு சென்சர் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள அந்த இமேஜ் ப்ராசஸிங் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டாந்து காமிக்குது. ஃப்ரண்ட் கேமராக்கும் ரியர் கேமராக்கும் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ப்ராசஸிங் திறன் ஒரே மாதிரி இருக்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். இப்போ ஸ்கின் டோன்ஸ் பாத்தீங்கன்னாலுமே இந்த போக்கோ மொபைல் போன்ல கொஞ்சம் எல்லோயிஷா தெரியுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லாவே இருக்கு. போக்கோ மொபைலினுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடந்துகிட்டே பேசுனால ஏதாவது ஷேக் இருக்கா அப்படிங்கிறதே நோட் பண்ணுங்கள். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸில் மிஸ் ஆன அதே விஷயம் இங்கேயும் மிஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அதுவும் 30 fps மட்டும்தான். 60 fps ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு மிஸ்ஸாக இருக்கும். இந்த போக்கோ X4 ப்ரோ மொபைல் ஃபோன் 5G மொபைல் ஃபோனில் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இதில் வந்து 5G எனேபிள்டு ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்ரினோ 619 GPUக்காக இருக்கு. இந்த மொபைல் ஃபோன் 3 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்கு. 6GB மற்றும் 64GB, 6GB மற்றும் 128GB மற்றும் 8GB மற்றும் 128GB வேரியன்ட் 3 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. எல்லாமே LPDDR4 டைப் ஆஃப் RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. L1 வைட் பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்திருக்காங்க. கேம் விளையாடுறதுக்கு இந்த ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ராசஸரா இருக்கு. பேர்ல குளறுபடி பண்ணாலும் ஸ்னாப்டிராகனுடைய 750 இல்லாட்டி 765 ப்ராசஸரை விட ஒரு பெட்டரான ப்ராசஸர் இந்த ஸ்னாப்டிராகன் 695. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமிங் விளையாடும்போது தெரியும், கேம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. அனிமேஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு பக்காவா இருக்கு. எங்கேயுமே ஒரு ஃப்ரேம் டிராப் இல்லாம, ஒரு ஃப்ரேம் லாக் இல்லாம நல்ல ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. இப்போ இந்த யூஐல பார்த்தீங்கன்னா அதே MI UI 13 கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆண்ட்ராய்டு 11 மேலே ஸ்கின் பண்ணியிருக்காங்க. விரைவில் இந்த மொபைல் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு 12 வரும்னு அவங்க சொன்னாலும் ஆண்ட்ராய்டு 12ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எல்லா போக்கோ மொபைல் ஃபோன் மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஷியேட்டர் இந்த யூஐல போக்கோனுடைய லான்ச்சர். போக்கோ லான்ச்சர் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இது அவங்களுடைய சொந்த வெறுப்பு. பட் யூஐ யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. அவ்வளவா உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் கிடையாது. இருக்கிற ஒரு சில ப்ளோட்வேர்ஸை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். முக்கியமா எங்கேயுமே ஆட்ஸ் கிடையாது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு காமெடியான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, AMOLED பேனலா இருந்தாலும் இதுல வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குங்கிறாங்க. ஆனா இது வந்து அப்பப்போ ஆன் டிஸ்பிளே தான் சொல்லணும். கொஞ்ச நேரம் மொபைல் போனை வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மறைஞ்சு போயிருது. பேட்டரியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு 67 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே இருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு என்னுடைய டெஸ்ட்டில் 52 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. 0 to 100%. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். உங்களுடைய மாடரேட் யூசேஜை பொறுத்து இருக்குது. ஓகே, இது சொல்ல மறந்துட்டேன். போக்கோ X3 ப்ரோக்கு இந்த போக்கோ X4 ப்ரோவை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ அது ஒரு டவுன் கிரேடா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க தான் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு டயக்ராம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த டயக்ராம் வந்து இட் மேக்ஸ் சென்ஸ். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 புள்ளிகள் 5 டைமென்ஷனை வச்சு நம்ம பார்க்குறப்போ ஸ்னாப்டிராகன் 695 போக்கோ X4 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் போக்கோ X3 ப்ரோவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட்டே அதோடைய பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அது வந்து ஸ்னாப்டிராகன் 860 கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இப்போது மித்த ஆங்கிள்லாம் வச்சு பார்க்குறப்போ LCD டிஸ்பிளேயாக இருக்கட்டும், 33 வாட் சார்ஜராக இருக்கட்டும், இல்லை 5G கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X4 ப்ரோவில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ X3 ப்ரோவுக்கு தொடர்ந்து இப்போ போக்கோ X4 ப்ரோலையுமே அவங்க வந்து ஸ்னாப்டிராகன் 8 சீரிஸ் சிப்செட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு சிப்செட் ரேட்டுக்கு இந்த மொபைல் ஃபோனோட விலை தாறுமாறாக போயிருக்கும். ஸோ போக்கோ வந்து அவங்களுடைய விலையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே சிப்செட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 695 கொடுத்துட்டு மற்ற இடங்களில் எங்கெல்லாம் அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் ஃபோனில். இப்போ இந்த போக்கோ X4 Pro 5G மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இதோடைய பிரைசிங் பாருங்க. ரெட்மினுடைய நோட் 11 Pro Plus 5G விட 1000 ரூபா கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 6GB மற்றும் 64GB வேரியன்ட் கிடையாது.
போக்கோ X4 ப்ரோல இந்த 664 உடைய விலை பார்த்தீங்கன்னா 18,999 rupees. என்ன கேட்டிங்க அப்படின்னா 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு ரொம்ப ஒரு கம்மியான ஒரு கெப்பாசிட்டி. இது வாங்காதீங்க. நீங்கள் வாங்குறதுனா 128GB வாங்கிருங்க. 8GB நமக்கு தேவை கிடையாது. 6GB 128GB பார்த்தீங்கன்னா 19,999 rupees. 8GB மற்றும் 128GB வேரியண்டோட விலை வந்து 21,999 rupees. ஒரு சில பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட அந்த கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு பிரைஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. உங்கள் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த போக்கோ X4 Pro விட பெட்டரா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Redmi Note 11 Pro Plus 5G நீங்க சூஸ் பண்றது பெட்டர். பட் நீங்க போக்கோ X4 Pro நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கம்மியான ஒரு விலையில உங்களுக்கு கிடைக்குது. கேமராவுமே கிட்டத்தட்ட நம்ம Redmi Note 11 Pro Plusல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இதுலயும் எதிர்பார்க்கலாம். ஒரு சில காம்ப்ரமைஸோட இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி. சோ இந்த Poco X4 Pro மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம Redmi Note 11 Pro Plus 5G மொபைல் போன் ரிவ்யூவும் பாத்துருங்க. இந்த மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.